This திக்கோழி வான்கோழி வானை பார்த்து கழுத்துருக்குதா வான்கோழி. The neck is towards the sky. So it is called as திக்கோழி or வான்கோழி. It is leg is very high, head is also high. It looks like dancing, like it is a self-formed associated body God has made it. வான்கோழி வான்கோழி தீக்கோழி மேனிதாவும் பூந்தொட்டி கழுக்க உடலை பார்த்து நெஞ்சில அட்டனி தெருக்கூத்து சிவகரின் இதழின் ரகசியம் பார்த்து நெஞ்சில் கொளுத்தூங்காற்று தீகளியே பூந்தொட்டி போனால் போகட்டும் போட இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. போனால் போகட்டும் போட மருத்துவம் கண்டேன் இதற்கொரு மருந்தை கண்டேன் இந்த நீட்டு நிகழும் போவீர்களால் என்பது ஆரம் சொர்க்கமே என்றாலும் அது நம் நாட்டை போல வருமா. என்னாடு என்றாலும் நம் நாட்டுக்குள்ள and this they made a great whenever they are having send a ray inside and they have to think about how much it has gone. Then they have to use a big pillar using the iron rod under the sky. They have to keep the machine using machine used to make அதாவது மேலே வந்து ரே அனுப்புவாங்களா கீழே எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு வச்சுட்டு அப்புறம் அந்த பில்லர் உனக்கு அது கம்பி வச்சு எழுப்பி கம்பியை வச்சு அதை சுற்றி ஒன்று இருக்குது. அதை கொண்டு பக்கத்தில் விட்டால் சுற்றி அந்த கப்பலுக்கு கீழே அப்படியே உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு அந்தக்குள்ளே கம்பி கிம்பி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அதுக்குள்ளே விட்டு அப்புறம் கான்க்ரீட் போட்டு அப்படி கட்டுவாங்க. தட் இஸ் engineer plans so they are making illiterate both are important. So the God has made illiterate in this world. Literate they have to plan it and illiterate they have to make it. லிட்ரேட் படித்தவங்க அது அறிவு வந்து சுற்றி ஒரு மாதிரி இந்த சிலிண்டர் உணக்க ஒன்று வச்சுருப்பாங்க. சிலிண்டர் உணக்க வச்சு அது சிலிண்டரை அந்த பூமி கட்டியில் வச்சுருப்பாங்க. வச்சு அது கம்பியை வந்து சுற்றி கட்டி அதில் வந்து கான்கிரீட் போடுவாங்க. समुद्र का अंदर है वो एक ही सिलेंडर रखे उसका आयरन रॉड रहते उसका ऐसा बांध के रखते उसका ऊपर सीमेंट डाल के ऊपर तक आने के तक एक बना के फिर उसको निकाल के ऐसा बनाते क्या आयरन रॉड का ऐसा रहते वेव्स बेचते नीचे ज़मीन के नीचे वो इतना डीप रहते आड़ा रहते करके फिर वो बनाते. It's not a flower, it is a leaf, crotons like it is called. God is so great, is a symmetry. But over here to use it very nicely, use it having and the symmetry on both sides. One side over the all God may paid self-commutative associative property and different color, different shape. The side and side with God made it. It shows that God is so great. It is making a symmetry both sides. In the leaf also the self-commutative associative property. ரெண்டு கதவு ஒருமித்த உருவமாக இருக்குது. இதுவும் மடித்த உருவெல்லாம் இருக்கும். அடைவு பண்பு, தொடர்பு பண்பு, மாற்று பண்பு எல்லாம் இருக்குது. அழகாக இருக்குது. சிங்கச்சான் சிவப்பு கலர் சிங்கச்சான், பச்சை கலர் சிங்கச்சான், கலர் சிங்கச்சான், வண்ண வண்ண இலைகள் கடவுள் கொடுத்த இலைகள். தன்னிலை பண்பு, ஆற்று பண்பு, அடைவு பண்பு கொண்ட இலைகள். சிங்கச்சான் பல பண்பு கொண்ட இலைகள். சிங்கச்சான் சிவப்பு கலர் சிங்கச்சான்,
கலரு சிங்கச்சா மஞ்சள் கலரு சிங்கச்சா. சின்ன பிள்ளைகள் பெரியாளும் எல்லாரும் பார்த்து மகிழும் அழகு நிறைந்த புரோட்டன்ஸ்கள். சிங்கச்சான் கடவுள் தந்த பரிசு நமக்கு இயற்கை மனிதனுக்கு. சிங்கச்சான் சிவப்பு கலரு சிங்கச்சான் செஞ்ச கலரு சிங்கச்சா கலரு சிங்கச்சா. ஜோடி மஞ்சள் குருவி ஜாடு நெஞ்ச தழுவி அட்டம் போடடி பாட்டு பாடடி அட்டம் போடடி பாட்டு பாடடி. நட்டக்காடு ஜோராக தட்டிப்பார் பாரு என்ன பாரு உன்னை போல இன்னும் பார். ஜோடி மஞ்சள் குருவி. Nice river is calm, it is like a Kutrala river, like Kutrala reveal, it is a greenish shore. All of them are the plants and everything is living in a good conditions. Nice river is calm. It is really look like a Kutrala. Kutrala reveal, Kutrala reveal, குளிப்பது போல் தெரியுதா குற்றால அருவியிலே குளிப்பது போல் தெரியுதா மனச மயக்குதா மயக்குதா குற்றால அருவியிலே குளிப்பது போல் இருக்குதா. நதி எங்கே போகிறது கடலை தேடி அங்கே போகிறது அதை தேடி அவெங்கே போகிறது மலரை தேடி இவெங்கே போகிறது உறவை தேடி. நதியா 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 போல் நடியும் நடையா இடைதான் கொடியா கொடிமை இந்த அடனி இல்லையா. நதியா 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 போல் நடியும் நடையா யான் கொடியா கொடியில் கொடியா அடனி இல்லையா. நதியா நதியா போல் நடியும் நடையா இல்லைதான் கொடியா கொடிமை யா கொண்டாட நீலயம். பெரிக்கர பூங்காற்று நீ போற வழி தென்கிழக்கு தென்கிழக்கு வாசமல்லி தேடி வர தூது சொல்லு. கரப்பூங்காற்றே அழிச்செல்லும் மேகம் முடிக்கொள்ள பாக்குதடி. Nice shore, it is very nicely sunset I think that. And nice mala 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 maruda mala 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 chili chili jingle chilla 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 காலேஜுக்கு புதுசு மலை 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 அந்தி மலை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. மலை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. தோட்டத்து முந்திரி மன்மத மாட்டுக்கு ராஜாவே அந்தி மலை பொழிகிறது ஒரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. நீயில் வந்து ஓல்கும்போது அகம் என்று அந்தாள் மாது மக்கள் தீயை வைத்து அகம் என்பார் கண்ணீரில் நின்று கொண்டு தாகம் என்பார். கஞ்சு ஒரு கஞ்சமிடு தாவணி விசிறிகள் வீசுகிறேன் கண்மத அம்புகள் தைத்த இடங்களில் சந்தனமாயனை பூசுகிறேன். இமலை பொழிகிறது. மவுண்டன்னா மலை பருவடு சொல்லுவாங்க. சீனா கடல் சாகர் சொல்லுவாங்க. கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேற்று. கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேற்று. கதகதப்பா மாறிடுமோ அளித்தாலாடிடுமோ ஓடம் வாங்கிய காற்று ஆக இருந்தது நேற்று. This is a big one is a mountain, small is a small mountain. பெரியது மலை, சின்னது குன்றுன்னு சொல்லுவாங்க. The clouds are
flying like across further. It is a darkness going on. மலை 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 எங்க இருக்கையில் பிள்ளை தேகங்கொளிருதடி தங்கடந்திடலாம் பிள்ளை செய்ய என்ன செய்வே கரை சேர்ந்த பின்னே ஓர் அசைய சொல்லு மச்சான் விளக்கேற்றி வச்சே ஓலிங்கத்தை சொல்லு மச்சான் எங்க இருக்கையில் பிள்ளை தேகங்கொளிருதடி கலந்திடலாம் புள்ள செய்ய என்ன செய்வேன் விளக்குமதிக்கு வேலை வந்து மலை கழுத்தில் ஏறிடுச்சு நதியோரம் நதியோரம் நானும் என்று நான் அல்லேனே நிடம் சொல்ல நான் அந்த ஆனந்த் என் சொல்ல மலையோரம் ஈசும் காற்று மனசோடு பாட்டு கேக்குதா கேக்குதா யாரோ ஈசும் காற்று மனசோடு பாட்டு கேக்குதா கேக்குதா யாரோ பாடியாரோ யாரோ ஆகாதம்மா சொந்தங்கள் தேடினாலும் கைத்தாயாகாதம்மா ஓட தாய் தந்த பாட்டு தானம்மா யாரோ ஈசங்காட்டு சோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா அங்கிருந்து வந்துட்டு வாசலிடக்கூடாதா இருக்கும் சொர்க்கத்தின் வாசப்படி வடி கத்தின் வாசப்படி இல்லை நீ எனக்கு அழகு ஓவியமே don't make a house near to the seaside, otherwise tsunami is coming. Whenever the live is come, after this don't make a house. Waves come, after this don't make a house. Otherwise another tsunami coming to all observe that. It all hit by the river. அதாவது கடலோரம் அப்படி வீடு கட்டக்கூடாது. இந்த அலை வந்து அடிச்சுன்னா புறத்தை எடுத்துடும். அலை எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் கெட்டாமல் இருக்கணும். கோவப்பட்டுச்சுன்னா சாது விரட்டினா காடு கல்லாது. சுனாமி கமிட்டி சேம் ஹேப்பன் ஆன் த எர்த், சேம் திங் ஹேப்பன் இன் த seashore also. So it takes the water inside the soil whenever it vomit and every house will be vanished. அதாவது சுனாமி வரையில் தண்ணி பூரா உள்ளே போகும். அந்த பூமியில் வரையில் 7 ரிட்டர் இருந்துச்சுன்னா 6 ரிட்டர். ஸோ all the water it is heavy, it has gone inside one. I have already told in my video there how the earthquake is come. So all the water it has gone to inside the seaside and it to vomit the water, then everything is vanished. அதாவது நிலத்தில் பூமி எதிர்ச்சாரும் உள்ள அதே போல் தண்ணியில் வரையில் உள்ளே போய் வட்டத்துலேருந்து வெளியே ஒப்பிக்கையில் எல்லாம் பெறாருன்னா கடலுக்கிட்ட கட்டக்கூடாது. 2-3 மீட்டருக்கு தள்ளி தான் கட்டணும். அது சுனாமி எவ்வளோ ஆகும்னு சொல்ல முடியாது. சாதாரண காடுக்குள்ளே எவ்வளோ தூரம்னாலும் ஒரு 5 किलोमीटर விட்டு தான் கட்டணும். 5 किलोमीटर छोड़ के बनाने का ऐसा नहीं बनाना चाहिए. जो गंभीर आते भूमि के ऊपर होते समुद्र अंदर भी आते हैं. इसके लिए जो घर बनाते हैं वो समुद्र के बाजू में नहीं बनाना चाहिए. वो भगवान का गुस्सा आएगा. फिर वो जो बनाए वो साइड का पूरा जैसे साइड में जो बनाए हुए भूकंप हो जाता तो सुनामी होते. भूकंप को बता आफ्टर so like tsunami is come, so don't make a house nearby. Otherwise if the sea get angry, so it vomits water. You just observe water inside the earth. If it vomit and everything is gone, so don't make it. Human people they don't hearing it that way. More than 5 miles you get it must be the tsunami maybe. So it will be at least 5 miles more than you have to make a house. அதாவது வெளியில் உள்ள பூகம்பத்தாலே சுனாமி வரும். இந்த பூகம் வந்து வெளியில் வருது. அதே போல் பூகம்பம் வந்து அதே போல் கடலுக்கும் வரும். அந்த ப்ராசஸ்ஸு அதே போல் நிகழ்ச்சி. அது தண்ணி வந்து உள்ளே வாங்கும். உள்ளே வந்தோடனே அது எல்லாம் வெளியில் கக்கும். அப்படி வெளியே கக்கையில் பக்கத்தில் உள்ள வீடு புறம் போயிடும். வீடு कटக்கூடாது. 5 मेल விடணும். 5 मेल छोड़ के घर बनाने के कहना भूकंप हो जाते हैं उसका जो अंदर जो भूकंप
समुद्र में आ जाते हैं। इसके लिए पूरा पानी वो समुद्र ले लेते हैं, उसको ओमिट करते हैं। ओमिट करेंगे तो जो बाजू में जो घर रहते वो सत्यानाश हो जाते हैं। इसके लिए समुद्र रहते उसका बाजू में घर नहीं बनाना होता है। जो घूमा जाते हैं उसको जो जो से का समुद्र का कहीं नीचे भी हो जाते हैं। इसके लिए पूरा पानी उसका समुद्र के अंदर बीच बीच जो बना था उसका अंदर चले जाता है। वो जो पूरा पानी वो जो ले अंदर भूमि के नीचे लेते वो वॉमिट करते हैं। रहेंगे तो जो समुद्र के बाजू में जो रहते घर पूरा सत्यानाश हो जाते हैं वो। और इसके लिए कम से कम 5 మైల్ के अंदर घर नहीं बनना पाहिजे ಹೌಸ್ನ வீடு. ऐसे कहते भूकंप भूमि சீசர்னா கடற்கரை நேர்னா அருகில் बाजू में சொல்லுவாங்க. दूरना ஆப்போசிட்னா டிஸ்டன்ஸ்னா தூரம் दूर சொல்லுவாங்க. नहीं बनाने का डोंट मेक इट नहीं बनाने का. It's a penguin. It is very pretty, very nicely. It is a walk on the snow falls like. So according to God made its skin to manage. We can wear shorter, but doesn't wear a shorter. That's when God made the skin like the God is so great. Doesn't kept anything less. நம்ம வந்து ஷூட்டர் போட்டுக்கொண்டு குளிர் பிரதேசத்தில் பனி மேலே அப்படியே உருகுது. The snow whenever it is like America, Germany, the days of 0 degree minus degree it is going on. 26 degree or minus degree is gone. So that is whenever the water comes, it makes the water be at a minus degree. It makes the water be minus degree means snow. So snow it's spread on this. Whenever the season will be hot, so it melts. So the sea level water is increase, of flood also will be happen. தண்ணி நம்ம வந்து அமெரிக்கா ஜெர்மனி மற்ற இடங்கள்லாம் குளிராக இருக்கும். அப்போ மைனஸ் டிகிரியோட குறைய இருக்கையில் மழை பெஞ்சால் மழை பெய்கிறது வந்து இப்போ பனிக்கட்டியாகும். பனிக்கட்டி எல்லா இடத்துலையும் இப்படி பாறை எல்லாத்துலேயும் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் வெயில் அடித்தோன்னே அது உருகி தண்ணியில் செய்து தண்ணி லெவல் வந்து நிறைய ஆகுது. பெண்ணுக்கு வந்து கடவுள் வந்து நம்மளுக்குள்ள ட்ரெஸ் உடைக்கல ஸ்வெட்டர் அதெல்லாம் இல்லாதனால கடவுளை தாங்கக்கூடிய அளவு கொடுத்துருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ கிரேட் दोस्तों रहते हैं उसको बर्फ़ रहते वो बारिश होंगे तो उसको के आ जाते हैं उसको साइड का बर्फ़ बिगड़ जाते हैं. जो माइनस डिग्री रहेंगे तो उसको बारिश होएंगे तो माइनस डिग्री रहते फिर वो फैल जाते. फिर वो जो गर्म होंगे तो उसको पानी बन जाके फ्लड करके आते वेल्ला करके आते. जो बर्फ़ रहते उसमें जो रहते बारिश के रहते उसको मेघा रहते वो बर्फ़ के फिर ऐसा वो माइनस रहेंगे तो जो वो तो बर्फ़ बन जाते और बर्फ़ वो पिघल जाते. फिर पिघल जाके पहले बर्फ बन जाते. पानी बहुत जास्ती रहते साइड में जो रहते वो सत्यानाश करते हुए से like a larva also it will come because of overheat. So the mountain melted overheat கிளைனா அது ரொம்ப வெக்கையில் அந்த பாறையெல்லாம் சேர்ந்து இழகுது. Heat and figure all things it how it will melt like this. When it is more heated it will be melted. ரொம்ப சூடான இழகுது பாறை. बर्फ़ also वो पिघल जाते. also पिघल आ जाते. ये जो बर्फ़ also के आ जाते बर्फ़ also के आ जाते रवि के आ जाके उसको लावा बन जाते. मेघंगर कैले पुलाके गंगोड़ीर आत கடங்குகளமே கருக்கதின்னல் எதாமே பவிக்கிறதே. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு உறவே இந்த நெஞ்சோடு. மவுண்டன்னா மலை பறக்க சொல்லுவாங்க. க்ளவுட்ஸ்னால் மேகம்.
It's also same mountain, all the Nadi. Also nice mountains, all clouds. Snowfalls also there, it also melt. So they don't keep it a house near to this. If it is melt, the heat is there in the snow, it melts, so the level of the water is increasing. Whenever it's a less degree, it is spread, and after that, it will be melt, then the level of the water increase. அது வந்து தீர்க்கலை வந்து மெல்ட் ஆகி அப்படி இருக்குது. ವಾಟರ್ ಲೆವೆಲ್ ಕೂಡ ಪಾನಿ ಲೆವೆಲ್ ಜಾಸ್ತಿ ಇದೆ.